ஆன்மீகத்தை கற்ற அருள்நதி கிராமம். முன்னோர் காலத்தில் மேகங்கள் தொடும் மலைகளுக்கு நடுவே அருள்நதி என்ற பசுமையான கிராமம் இருந்தது. அங்கு மக்கள் இயற்கையோடு இணைந்து மலைக்கும் ஆற்றுக்கும் மரங்களுக்கும் நன்றி சொல்லும் வகையில் வாழ்க்கையை நடத்தினர். அந்த கிராமத்தில் தேவநந்தன் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி: மனிதர்கள் ஏன் கோபப்படுகிறார்கள், ஏன் பேராசையில் விழுகிறார்கள், நல்லவராக வாழ்வது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் கிராமத்தின் பெரியவர் அனைவரும் தேவநந்தனை சுற்றி மேலுள்ள புனித காட்டில் முனிவர் ஒருவர் தவம் இருந்து உலகத்தின் உண்மையை அறிந்துள்ளார், அவரிடம் சென்று கேள், உன் மனம் புரியும் என்று அன்பாக கூறினர். தேவநந்தன் புனித காட்டை நோக்கி பயணமானான். உயர்ந்த மரங்கள், பறவைகளின் இனிமையான பாடல்கள், சூரிய ஒளி பசுமையில் விழும் பாதைகள் அவனை அழைத்தன. அங்கு பெரிய பாறையின் மீது வெண்மையான தாடியுடன் அமைதியாக புன்னகையுடன் அமைந்திருந்த முனிவரை தேவநந்தன் கண்டான். அவர் முகம் கருணையால் நிரம்பியிருந்தது. முனிவர் கண்களை திறந்து, மகனே, உலகின் எல்லா கேள்விகளும் உன் உள்ளத்திலே உள்ளது, மனதை அமைதியாக்கும் போது பதில் வந்து சேரும் என்று கூறினார். அதன்படி தேவநந்தன் தினமும் ஆற்றின் கரையில் அமர்ந்து கண்களை மூடி மனதை தூய்மையாக்கும் வகையில் தியானம் செய்தான். ஒரு மாலை ஆற்றில் விழும் சூரிய ஒளி பார்த்தபடி தேவநந்தன் உணர்ந்தான், நாம் தனியாக இல்லை, எல்லா உயிர்களும் ஒன்றாக இணைந்தவை, நாம் அன்பை பகிர்ந்தால் உலகமே ஒளிமயமாகும். முனிவர் புன்னகையுடன், ஞானம் புத்தகங்களில் இல்லை, அன்பும் அமைதியும் இதயத்தில் தான் உள்ளது என்று கூறி தேவநந்தனை ஆசீர்வதித்தார். தேவநந்தன் கிராமத்திற்கு திரும்பி கிராமத்தாருடன் சேர்ந்து அருள்நதியில் நீராடி இயற்கைக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தான். அதன் பின் அருள்நதி கிராமம் ஆன்மீக ஒளியில் மேலிருந்து அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பித்தனர்.